திராவிட மாடல் ஆட்சியில் அப்பாவி பொதுமக்கள் தான் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க தவறு. திமுகவில் 20 ஆண்டு காலமாக உழைத்த திமுக அடிமட்ட தொண்டனுடைய அழுகுறலை இந்த வீடியோவை பாருங்க, பார்த்துட்டு வந்துருங்க. இப்படியே நான் சொல்றது நீ சொல்லு நான் சொல்றது நீ ரெக்கார்ட் பண்ணு. சார் நான் எஸ்ஐ சார்ட்ட பேசுறேன், எஸ்பி சார்ட்ட பேசுறோம். என்னை கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார். ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க யாருமே ஸ்டெப் எடுக்கல. நான் 20 வருஷமா இந்த கட்சியில இருக்கேன். எனக்கு கண்டுக்காம பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு சார் கண்டுக்க மாட்டுறாங்க. இன்னைக்கு ஊருக்கு அடிக்கிறான் சார். அப்ப நான் ஆளுங்கட்சி இவங்க என்ன பண்ணியா? அப்ப ஆளுங்கட்சி சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுமா சார் அர்த்தம்? ஏன் சார் சொல்றீங்க? இதுக்கு நியாயம் இல்லையா? சொல்லுங்க. யார் மேல ஆக்ஷன் இருப்பீங்க? வார்டு கவுன்சிலர் தமிழ்ச்செல்வன் சொல்லி பார்த்தேன். வார்டு கவுன்சிலர் இருக்காரு பிரகாஷ் அவர்கிட்ட சொல்லி பார்த்தேன், கேட்கல. அதனால போலீஸும் கேட்டுக்க மாட்டுறாங்க. நான் ஒரு தனியாளா இருக்கேன் சார். கட்சியில இருந்து என்ன புண்ணியம்? இது யாரு? இந்த முதலமைச்சர் என்ன பண்ணுவாரு சொல்லுங்க. அதனால இது சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. சுத்தமா பணம் வாங்கிக்கிட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க சார். ஆமா சார், இதை நீங்க மீடியாவில் போட்டு என்ன பண்ணுவது? என் உயிர் காப்பத்து, என் பொண்டாட்டி உயிர் காப்பத்து சார். நான் கட்சியில இருந்து என்ன பையனு யாருமே கேட்க மாட்டாங்க சார். ஒன்றியத்து வரைக்கும் போறேன்னு சார். நீங்க போய் வேணா பாத்துங்க, உங்களால முடிச்சு செய்யுங்கன்னு சொல்றாங்க சார். கடைசியா இப்ப அடிக்கிறான். அது மாதிரி பேசிட்டு போய் ஆளை வச்சு விழண்டே செய்யறானு சார். இதுக்கெல்லாம் என்ன பண்றீங்க? நான் என்ன பண்றது? கட்சியில இருந்து என்ன சார் பண்றது? அதாவது இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு திமுக தொண்டனுக்கே பாதுகாப்பு இல்லாத, அதாவது 20 வருடம் உழைத்த திமுக தொண்டனுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு அவல நிலை தான் ஏற்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கேடுகிட்டு கிடக்கு. காவல்துறையை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போறாரு? உங்க கட்சிக்காரனே இப்படி புலம்பிட்டு இருக்காரு. முக்கியமா என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கடலூர் மாவட்டம் வடலூர் பார்வதிபுரம் கிராமத்தை சார்ந்த திரு கே நாகராஜ் அவர்களுடைய மனைவியை தகாத வார்த்தைகளால ஒரு கும்பல் திட்டிருக்காங்க. மானபங்கப்படுத்தி கொடுமையாக தாக்கியிருக்காங்க. முக்கியமா இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி வடலூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காரு திரு கே நாகராஜன் அவர்கள். ஆனா அந்த புகாருக்கு காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. அது மட்டும் இல்லாம அவர் திமுக நபர் அப்படிங்கிறதுனால அவருக்கு மேல இருக்கிற தலைவர்கள், ஒன்றிய செயலாளர்ல இருந்து எம்எல்ஏ வரைக்குமே அவர் மூவ் பண்ணி பார்த்துட்டாரு. எந்த ஒரு நடவடிக்கையும் இதற்கு எடுக்கல. ஒரு ஆளுங்கட்சி திமுக தொண்டராக இருந்து கொண்டு ஒரு ஆளுங்கட்சி 20 ஆண்டு காலமாக திமுக உழைத்த எனக்கு திமுக சைட்ல இருந்தும் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை, காவல்துறையும் எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை அப்படின்ட்டு அவர் தற்போது அந்த காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்த அதன் பிறகு இரவு வீடு புகுந்து அதே கும்பல் பாத்தீங்கன்னா அவரை கொடூரமா தாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இதுல இன்னொரு சோகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய மனைவியை ஆடைகளை எல்லாம் கிழித்து அவிழ்த்து அவருடைய மனைவியை மானபங்கம் பண்ணிருக்காங்க. முக்கியமா கொடூரமா தாக்கியிருக்காங்க. அவருடைய மனைவி வயதான பெண் என்றும் பாராமல் ஆடைகளை கிழித்து மானபங்கம் செஞ்சிருக்காங்க. அவருடைய அந்த வீடியோ பார்க்குறப்ப மனசே பதறுது. அதாவது திமுக இருக்கிறவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சி எந்த மாதிரி ஒரு கொடுமையான ஆட்சி அப்படிங்கறத நீங்களே பாருங்க. காவல்துறை என்னதான் பண்ணிட்டு இருக்கு தெரியல. முக்கியமா இந்த வீடியோவை எடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகவினர் தான் அந்த அடிபட்ட திமுக தொண்டரை காவல் நிலையத்தில் சேர்த்து அவருக்கு உறுதுணையாக இருந்து தற்போது இந்த வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் விட்டுருக்காங்க. கண்டிப்பா இதை பார்க்குற ஒவ்வொரு பாஜக தொண்டனும், தமிழக மக்கள், அவர் திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும், அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் களத்தில் நின்று அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பது பாஜக மட்டும்தான். கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமா திமுகவில் இருக்கிற அடிமட்ட தொண்டனுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. உங்களுக்கு மேல உள்ள ஒன்றிய தலைவர்கள், திமுகவுடைய தலைவர்கள், ஒன்றிய தலைவர்கள், எம்எல்ஏக்களுக்கு மட்டும் தான் பாதுகாப்பு. அடிமட்ட லெவலில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் இது உறுதிப்படுத்துது. கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர்